நம்ம எல்லாருமே பென் 10 பார்க்கும்போது, ஒவ்வொரு சீரிஸ் முடியும்போதும் ஏலியன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆன மாரி இருக்கும். அதோட காரணம் என்னன்னு நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. நம்ம பென் 10 கிளாசிக்ல பார்த்த ஏலியன் எல்லாமே ஏலியன் ஃபோர்ஸ்ல பயங்கரமா டெவலப் ஆயிருக்குங்க. மெச்சூர்டும் ஆயிருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் 10 கிளாசிக்ல நம்ம பென்னோட ஏஜுக்கு தகுந்த மாரி தான் ஏலியன்ஸ் வந்திருக்கும். நம்ம பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ்ல நம்ம பென் டீனேஜர் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு தகுந்த மாரி ஏலியன்ஸும் வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பாடி பிசிக் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். வாய்ஸிங் டோன் அதாவது மெச்சூர்டா இருக்கும் ஏலியன்ஸ் எல்லாமே. நம்ம பென் வயசு ஏற ஏற ஏலியன்ஸுமே பிசிக்கலாவும் மென்டலாவும் பீக் அடையும். உதாரணத்துக்கு நம்ம பென் 10,000 எடுத்துக்கலாம். நம்ம டைமண்ட் ஹெட்டை பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாரு. மச் பிக்கரா தெரிஞ்சிருக்கும் எல்லா ஏலியனுமே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம டைமண்ட் ஹெட் எடுத்துக்கலாம். கிளாசிக்ல நம்ம வில்கேக்ஸ் டைமண்ட் ஹெட் அசால்ட்டா டிஃபீட் பண்ணியிருப்பான். அப்படியே ஏலியன் ஃபோர்ஸ் பக்கம் வந்தா தலைகீழா இருக்கும் நிலைமை. அப்படியே பென் 10,000 பக்கம் வந்தோம்னா ஒன் சைடட் பேட்டில் மாதிரி போயிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.